இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மீனுன்றனால சரி எப்பயுமே மீனை பற்றியே போடுறோமே, இதை சிலவங்க பார்க்குறவங்களுக்கு வந்து இது பிடிக்குமோ பிடிக்காதோ அருவருப்பாக இருக்குமோன்ட்டு நான் நினச்சிக்கிட்டு வீடியோ போடுறதுக்கு தயங்குவேன். ஆனால் சிலவங்க வந்து சாப்பிட்லைனாலும் இதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஓ இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சிலவங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து இதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க இந்த வீடியோ. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி நான் என்ன மீன் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியாச்சுன்னா, இது வந்து ரொம்ப பெரிய மீன். அதை துண்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ துண்டு போட்டு வச்சதில் வந்து இதெல்லாம் பாருங்களேன், தலைப்பகுதி. இதெல்லாம் தலைப்பகுதி. இது என்ன மீன்னு சொல்லுவாங்கன்னா திருக்க மீனுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து திருக்க மீனுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தலைப்பகுதி. அப்போ எவ்வளோ பெரிய மீனாக இருக்கும் பாருங்கள். இதுவும் தலைப்பகுதி, இதுவும் தலைப்பகுதி, இதுவும் இது பாருங்கள், இதுவும் தலைப்பகுதி தான். கிட்டத்தட்ட 4 தலையை வந்து 4 கட் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுவும் வந்து தலைப்பகுதி தான். பாருங்கள் 4 பேர். இது இப்போ நான் 3 எடுத்துட்டேன். இது வந்து இந்த உடல் பாகம். இதெல்லாம் வந்து இது பாருங்கள், இது மாதிரி 2 வாங்கினேன். இது 2ம் உடல் பாகம். இந்த மாதிரி 2 வாங்கினேன். ஸோ இது ஏன் வந்து இதுனா ரொம்ப வந்து இது வழுக்கும், கையில் பிடிக்கவே முடியாது. இது பாருங்கள், இந்த இடம்லாம் கையில் பிடிச்சி கவருக்குள்ளேயே போட முடியல, அப்படி வழுக்கும். ஆனால் இந்த மீனில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. மருத்துவ குணம் என்ன இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா, அப்பயே நான் சின்ன வயசில் இருக்கும்போதே இது சொல்லுவாங்க. இது வந்து பேக் பெயினுக்கும் வயிறு சம்மந்தமான இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் வந்து இது திருக்க மீனுன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல மருத்துவ குணமும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாம் நான் வந்து குழம்பு வச்சுருவேன். இதெல்லாம் இந்த தலைப்பகுதியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் புட்டு மாதிரி வைப்பேன். புட்டுன்னு என்ன சொல்லியாச்சுன்னா, நம்ம வந்து வாழைக்காய் புட்டு செய்வோம் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். இதை வந்து இந்த தோலை எடுத்துடணும். இந்த தோலை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, இட்லி பாத்திரத்தில் நல்லா வேக வச்சாலே மீனும் வெந்துடும், அழகாக தோலும் வந்துடும். அதுக்கப்புறமா இதை உதிர்த்து இதில் உப்பு மஞ்சளும் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு நிறைய எடுத்துக்கணும். சின்ன வெங்காயமும் பூண்டும், அப்புறம் காரத்துக்கு மிளகாய், உப்பு, அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதெல்லாம் நம்ம எல்லாமே சேர்த்து எல்லாத்தோடு ஒன்றா சேர்ந்து ஆல்ரெடி மீன் வெந்துருச்சு. அதை ஒரு வானிலையில் போட்டு நல்லா அதோடையே சேர்த்து வெங்காயம் பூண்டு எல்லாம் வதக்கின பிறகு அதை புட்டு மாதிரி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து இது ரொம்ப மருத்துவ குணமும் இருக்கிறனால இந்த மீனை நான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக குழம்பு வைக்கலாம். மீனை கட் பண்ணி இதை எப்பயும் ஆல்ரெடி சாதாரணமாக வேக வச்சு இந்த இதெல்லாம் எடுத்துட்டு தோலை எடுத்துட்டு இதை வந்து குழம்பு வச்சாலும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து இன்றைக்கி இந்த மீன் தான் கிடைக்கும்ன்றதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துலாம் போக முடியாது. இன்றைக்கி கடல் பக்கத்தில் நாங்கள் இருக்கனால இன்றைக்கி என்ன மீனாக ஃப்ரெஷ்ஷாக இப்போ பார்த்திங்கன்னா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு போட்டில் போய் வாங்கியிருப்பாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறனால மீன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இனிமேல் இன்றைக்கி வந்து இதுதான் வந்து புட்டு தான் செய்யலான்ட்ருக்கேன். ஸோ இதை இந்த தலையெல்லாம் போட்டு புட்டு வச்சுக்கலாம். இன்னொரு நாள் வந்து இதை குழம்பு வச்சுக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஓகேவா? நீங்களும் தேடி பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், திருக்க மீனுன்னு போடுங்க. அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே.